இன்னைக்கு வந்து நீங்க கொலை பண்ணவன கொள்ளையடிக்கிறவன தடுக்கிறதுக்கு வழி இல்ல, விதி இல்ல. ஆனா நீங்க சோசியல் மீடியாவில் திமுகவை எதிர்த்து யாராவது ஒரு பதிவு போட்டா தனிப்படை அமைச்சு ஒரு 4-5 டீம் போய் மெனக்கட்டு அவனை போய் வீட்டை பத்திட்டு வரும். உங்க சதிகள் எல்லாம் இந்த 26 தேர்தல் முறியடிக்கப்படும், கவலைப்படாது. அந்த 26 தேர்தல்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. நீங்க 26 தேர்தல் நீங்க பொறுத்திருந்து நீங்க பார்க்கணும். அந்த தேர்தலை, இந்த 26 தேர்தல்ல இன்னைக்கு மக்கள் வந்து என்ன மாதிரி ஒரு பதிலடியை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா மக்கள் கஷ்டப்படலை அப்படின்னு. இதெல்லாம் நீங்க இந்த வரக்கூடிய தேர்தலே நம்ம பார்க்கலாம், ரிசல்ட்லயே பார்க்கலாம். ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது. அந்த பயம் உங்களுக்கு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க. அப்ப மக்கள் இழிச்சு வைங்க. பொதுமக்கள் தானே கட்சியில இருக்காங்க. அறிவு கட்டுதானமா பேசுறீங்க. அடேங்கப்பா, அப்ப தமிழ்நாட்டுல கட்சியில இருக்காங்களா? அப்போ எல்லா பேருக்கும் கொடுங்க உங்க கட்சியில இருந்தா. எங்களால முடிஞ்ச அளவு கொடுக்குறோம், கொடுத்துட்டு தான் இருக்கோம், கொடுப்போம், இன்னும் கொடுப்போம். கொடுக்குறீங்க, தொல்லையை கொடுக்குறீங்க, நிம்மதியற்ற நிலைமையை கொடுக்குறீங்க, அவதூறு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. நிம்மதியை கொடுங்கன்னு கேட்குறேன். அது ஒரு அரசியல். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதிமுக காரங்க கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொது வாழ்க்கையில கொஞ்சம் பயந்துட்டேன். இல்ல 234 ஜெயிக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்வாங்க. 234 ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படிதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாடு தாங்காட்டி நீங்க திமுகவுல இருக்கிறார்கள் குற்றவாளிகளா போறாங்களா போகலையா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். திமுகவுல இருக்கிறவங்க, திமுக பொறுப்புல இருக்கிறவங்க, முக்கிய நிர்வாகியோட புகைப்படம் எடுக்கிறவங்க அவ்வப்போது குற்ற வழக்குல போறாங்களா இல்லையா? பொறுப்புல இருக்காங்க, பருப்புல இருக்காங்க, வேலையை விட்டுடு. எவனுமே பொறுப்புல இருக்கவன் எவனும் தவறு செய்ய மாட்டான். எங்க கட்சியில பொறுப்புல இருக்கவன் எவனும் தப்பு பண்ண மாட்டான். நானும் திமுகன்னு சொல்லிட்டு திரியறவங்க இருக்கானுங்க, அந்த மாதிரி ஆள்கள் எவனா பண்ணி. ஆனா அந்த தப்பு செய்யறவங்களுக்கு அந்த திமுக முக்கிய பதவியில இருக்கிறவங்க வந்து உறுதுணையா வந்து கூட வச்சுப்பாங்க. மாவட்ட செயலாளரா இருந்த ஒருத்தர் 2.5 வயது குழந்தைய ரேப் பண்ணி கொன்னாரே, அவனை நாங்க என்ன தெய்வ செயல்னு ஒருத்தன் ஊரையே திமுக பொறுப்புல இருந்த தெய்வ செயல்னு ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஆளுநர் மாளிகை வரைக்கும் வந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரஸ் எல்லாம் சந்திச்சுட்டு போனாங்க. அதுவும் திமுக காரன் இல்ல. இப்ப அண்ணா திமுக காரன் நான் 2 பேர்ல கஞ்சா வித்தாங்கன்னு போன வாரம் பிடிச்சாங்களே, அது எப்படி கணக்குக்கு அப்பப்போ வந்துட்டு ஏதாவது இவங்க எப்படின்னா நம்ம கட்சி பேர் ஓயாம டேமேஜ் ஆகுது. நம்ம கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் ரேப் கேஸ்ல போறாங்களே. எங்க போனா நம்ம அண்ணா பல்கலைக்கழக இடத்த நம்ம கட்சிக்காரனா இருக்கான், நம்ம கூட போட்டோ எடுத்தவனா இருக்கான், இங்கிட்டு பார்த்தா நம்ம கட்சிக்காரனா இருக்கான், தினந்தோறும் இருக்கான். ஒரு நியூஸ் ஒண்ணு மாத்தி யாராவது ஒருத்தன் 2 பேர் அண்ணா திமுக காரில் 2 பேரை பிடிச்சி உள்ள போடுங்க, அப்பதான் மக்கள் கொஞ்சம் கட்சி இது அப்படின்னு எல்லாம் அதுல துரிதமா வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வந்து நீங்க கொலை பண்ணவன கொள்ளையடிக்கிறவன தடுக்கிறதுக்கு வழி இல்ல, விதி இல்ல. ஆனா நீங்க சோசியல் மீடியாவில் திமுகவை எதிர்த்து யாராவது ஒரு பதிவு போட்டா தனிப்படை அமைச்சு ஒரு 4-5 டீம் போய் மெனக்கட்டு அவனை போய் வீட்டை பத்திட்டு வரும், இல்ல வீடு போய் கைது செய்யும். அந்த மாதிரியான ஒரு அவல நிலை தான் இங்க இருக்கு. நீங்க தம்பி, நீங்க வேணும்னு எங்க அரசு மேல பழி போடுறதுக்காக நீங்களும் இந்த ஆங்கரும் உட்காந்துக்கிட்டு சதி பண்றீங்க. உங்க சதிகள் எல்லாம் இந்த 26 தேர்தல் முறியடிக்கப்படும், கவலைப்படாது. அந்த 26 தேர்தல்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. நீங்க 26 தேர்தல் நீங்க பொறுத்திருந்து நீங்க பார்க்கணும். அந்த தேர்தலை, இந்த 26 தேர்தல்ல இன்னைக்கு மக்கள் வந்து என்ன மாதிரி ஒரு பதிலடியை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா மக்கள் கஷ்டப்படலை அப்படின்னு. இதெல்லாம் நீங்க இந்த வரக்கூடிய தேர்தலே நம்ம பார்க்கலாம், ரிசல்ட்லயே பார்க்கலாம். ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது. அந்த பயம் உங்களுக்கு வந்துருச்சு. 2 மாசம் தான் இருக்கு. இப்ப அப்படி இழுத்து பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா, இப்ப மக்கள் எப்படியாவது இந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம, திமுக ஆட்சியில் நடந்த அவல நிலையை பத்தி பேசாம, எப்படி பெரிய பெரிய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங்ல தொடங்கி இன்னைக்கு மாணவிகளை தொடங்கி பள்ளிக்கு போற சிறுமியில தொடங்கி வேலைக்கு போற பெண்கள் தொடங்கி இன்னைக்கு கஞ்சா ரயில்ல போறவனை அடிக்கிறதுல இருந்து வடமாநிலக்காரத்தை கொல்றதுல இருந்து தினந்தோறும் இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ரொம்ப அழகா கொண்டு வந்து ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை உருவாக்கி இதுக்கு பாஜக தான் காரணம், பாஜக இங்க வந்து அதிமுக வந்துடும் அச்சத்தோட போய் பாருங்க. நீங்க இந்த பிரச்சனையில மூடி மறைக்கிறதுக்கு பாஜக வந்துரும் பாசிசம் வந்துரும் பாயாசம் வந்துரும் சொல்லி அதிமுக ஓட்டு போடாதீங்க. இவங்க பிரச்சாரமே அதான் இருக்கும். நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம், நீங்க செய்யல, ஏற்கனவே நீங்க சொன்னதையும் செய்யல சொல்லாதையும் செய்யல. இவங்களுடைய இப்ப பிரச்சாரமே இப்ப என்னன்னா, அவங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு இப்ப என்ன சொல்லி ஓட்டு கேட்டு போறது, இந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப எல்லா தேர்தல் வாக்குறுதியும் கிட்டத்தட்ட 500க்கு மேல அள்ளி இறைச்சோம், 90% மேல நிறைவேற்றிட்டு சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து கையில விளக்கமாத்தோட கேள்வி கேட்கறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றது? அதாவது எப்படின்னா, போன தடவை சொன்னாங்க பாருங்க, மதுவை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம் அப்படின்ற டயலாக் இப்ப மாத்திப்பாங்க. ஒழிப்போம் மதுவை,
ஒழிப்போம் நீட்டை அப்படின்னு அவரோட தேர்தல் வாக்குறுதியில கொஞ்சம் உல்டா பண்ணி கொண்டு போனா தான் உண்டு. புதுசா வேற ஏதாவது தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா ஐயா தேர்தல் வாக்குறுதி எதுவும்? அதாவது 30 லட்சம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு இப்ப புதுசா எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? திமுக உள்ளவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பிங்க் ஆட்டோ எல்லாம் திமுக கொடுத்து நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. வேலை வாய்ப்புனா திமுக தான் முன்னுரிமை கொடுக்குறீங்களா? யார் யாரெல்லாம் அந்த ஒன்றிய கிளைக்கழகத்துல திமுக கார் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் அந்த லேடிஸ் கொடுக்குற இந்த பிங்க் ஆட்டோல இருந்து இலவச பைக்ல இருந்து இந்த என்னென்னலாம் மானியம் கிடைக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இன்னைக்கு பெண்கள் பேட்டியில சொல்றாங்க. குற்றச்சாட்டாவே நான் வைக்கிறேன். இது வந்து 100% பெண்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உங்க மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக காரங்களுக்கு தான் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. நீங்க ஜெயலலிதா ஆட்சியில ஸ்கூட்டர் கொடுத்துச்சா? யாரு கொடுச்சு? தாலிக்கு தங்கம் யாரு கொடுச்சு? எல்லாம் அவன் கட்சிக்காரன் அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க. அப்ப மக்கள் இழிச்சு வாங்க. பொதுமக்கள் தானே கட்சியில இருக்காங்க. அறிவு கட்டதானமா பேசுறீங்க. அப்ப தமிழ்நாடு கட்சியில இருக்காங்களா? அப்போ எல்லா பேருக்கும் கொடுங்க. உங்க கட்சியில இருந்தா எங்களால முடிஞ்ச அளவு கொடுக்குறோம், கொடுத்துட்டு தான் இருக்கோம், கொடுப்போம், இன்னும் கொடுப்போம். கொடுக்குறீங்க, தொல்லையை கொடுக்குறீங்க, நிம்மதியற்ற நிலைமையை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. நிம்மதியை கொடுங்கன்னு கேக்குறேன். நாங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அதெல்லாம் தப்பா பேசுறீங்க. நீங்க போடுற தப்பு. எதுவும் அப்பாவோட வீரன் எதுவும் போட்டு வந்தீங்களா? அதான் காலையில எந்திரிச்ச உடனே வீரனை சாப்பிட்டுட்டு தான் நான் வெளியில வந்திருக்கேன். ஆகையினால நீங்க இந்த தப்பு தாளம் போடுறத விடுங்க. 2 பேரும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவரா ஐயம் பூசிட்டு இருக்கீங்க. இல்ல, அப்பாவோட வீரனை போட்டுதான் காலையில வருவார் ஐயா வந்து. ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு திமுகவுடைய கொள்கையை போய் இன்னைக்கு நம்ம வெளியில போய் சொல்லணும். திமுகவுக்கு இன்னைக்கு வந்து படுமுட்டா கொடுக்கணும். இன்னைக்கு நேத்து வேற சிறுமியை கொலை பண்ணிட்டாங்களா, பள்ளி மாணவியை கற்பழிச்சு விட்டாங்களா, எல்லாம் நடந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இங்க எதுவுமே பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம அது மட்டும் இல்லாம மாணவர்கள் வந்து மதிய உணவு சாப்பிட்டு 43 பேர் அனுமதி வாங்கி போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதை பார்த்திருப்பீங்க. இவர் போய் ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடும் போது போட்டா போஸ்ட் பண்ணுவார் பாத்தீங்களா? அதுல எதுவுமே இருக்காது. எனக்கு சமைச்சு எடுத்துட்டு போறதானே. மாணவியரோட பள்ளி காம்பவுண்ட் சோர் இடிஞ்சு விழுந்து மாணவர் உயிரிழக்கிறான். ஒரு கழிப்பறை வசதியிலேன்னு போராடுறான். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இங்க போய் உங்க போட்டோ ஷூட் நடத்துறது, தட்டை கொண்டு போய் சாப்பிடுறது, நாங்க மாணவர்களுக்கு பாதுகாப்பு, தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு, இங்க பாருங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நாங்க உணவு கொடுக்குறோம். அவங்க கெட்டது வேலை. இவங்க கொடுக்கறது காலை உணவுன்ற பேர்ல கொடுத்தாங்க. அதை கழுவி தூக்கி எறிஞ்சாங்க. இவங்க எல்லாமே எப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி அதை அசர வைக்கிற மாதிரி, அதை மூடுற மாதிரி ஒரு போட்டோ ஷூட் ஒன்று நடத்துவாங்க. அடுத்து எப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து அங்கே பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை வச்சுங்களேன், இங்கே இவர் வந்து மனைவியோட வாக்கிங் போகிற மாதிரி வீடியோ வரும். எப்படின்னா அதை அரசியல் முழுக்க காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அரசியல், ஃபுல்லாகவே அரசியல் தான். தன்னோட சொந்த வாழ்க்கையில கூட திமுக காரங்களுக்கு அரசியல் மட்டும்தான் இருக்கும். இப்ப ஐயா கால எந்திரிச்சு வீரனை போட்டு வர்றாரு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க பகல் ஃபுல்லா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, எல்லாத்துலயும் அரசியல் தான் இருக்கும். கீழே நீங்க கடைக்கு போங்க, அங்க திமுக எதிராக எதுவும் வராம பாத்துப்பாரு. அது ஒரு அரசியல். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதிமுக காரங்க கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொது வாழ்க்கையில கொஞ்சம் பயந்தே போயிட்டு வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, கொஞ்சமாச்சும் ஒரு நடிக்காம வாழ்வாங்க. ஆனா இவங்க எப்படி தெரியுமில, நடிப்பு தான் வாழ்க்கைய. காலையில எந்திரிச்சோம் நடிப்பு தான். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது முதலமைச்சர் அவங்க மனைவியோட வாக்கிங் போற வீடியோ என்னைக்காவது வெளியே போயிருக்கு? எங்கேயா கோயிலுக்கு போயிருப்பாங்க, நிகழ்ச்சி போயிருப்பாங்க, வாக்கிங் போற வீடியோல வந்திருக்கா? அதை எப்படி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விஜய் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர்ன்றாங்கல்ல, அவர் பாருங்க அப்படி செட்டப் வச்சிருக்கிறதா நியூஸ் வருது. இவர் தாங்க ஒற்றை தலைவர். இவர் தலைவர் பாத்தீங்கன்னா மனைவி வச்சுட்டு எப்படி மனைவியோட கோயிலுக்கு போறாரு, தங்கமானவரை காட்டிடுறாரு. ஆமா, இப்ப உங்களுக்கு அவர் தான் அப்பா, எனக்கு அவர் தான் அப்பா, இவருக்கு அவர் தான் அப்பா. இங்க கற்பழிச்சு கொண்டாங்கல்ல, அவங்களுக்கு அவர் தான் அப்பா. இன்னைக்கு நேத்து ஒரு குழந்தை செத்து போச்சுல, அவருக்கு அவர் தான் அப்பா. என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுல பெருமையெல்லாம் படக்கூடாது, வெக்கப்படணும். அப்பா இப்ப அப்பா உங்க புள்ள சாகுது இல்ல, அப்ப நீங்க வெக்கப்படணும்ல. உங்க புள்ள கற்பழிக்கப்படுது இல்ல, அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்காம நாங்க என்ன தூங்கிட்டு இருக்கோமா? என்ன எங்க அப்பா நடவடிக்கை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்ப தூக்கத்துல இருந்து விழிக்க நாங்க தூங்கினா தானே விழிக்கிறதுக்கு? 24 மணி நேரம் விழிச்சுக்கிட்டு தானே உட்கார்ந்து இருக்கோம். தூங்குறதெல்லாம் கிடையாது. தூக்கம் தொலைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. 24 மணி நேரம் விழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னா எங்க எப்படி கல்லா கட்டுறது? தூக்கத்தை தொலைச்சிருக்கீங்க. ஒரு 2-3 மாசத்துலதான் தூக்கத்தை தொலைச்சிருக்கீங்க. ரொம்ப நாளாவே தூக்கம் போச்சு. என்னைக்கு அதிமுகவோட கூட்டணி பலமா அமைஞ்சிச்சோ, என்னைக்கு காங்கிரஸ் பிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தொங்குனாங்களோ, அன்னைக்கு தொலைச்ச தூக்கம் இன்னைக்கு வரைக்கும் ஐயா போன்றவர்களுக்கு போகல. இப்பயும் நிம்மதியான தூக்கம் இல்ல. ஏன்னு கேளுங்க, இங்க நடக்கக்கூடியது எல்லாமே கள நிலவரம் எல்லாமே இன்னைக்கு அதிமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு. இதுதான் கலை யதார்த்தம். அதனால இவங்களுக்கு முக்காவாசி தூக்கம் கெட்டு போச்சு. முதலமைச்சர் தூங்குறது இல்ல. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி மத்தளத்துக்கு 2 பக்கெட் அடி. தினந்தோறும் காலையில எந்திரிச்சோன்னா நம்மவர்கள் யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்களோ நான் அச்சத்திலே எந்திரிக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த அச்சம் இந்த 3 வருஷத்துல இன்னும் போகல. இந்த 3 மாசம் வரைக்கும் போகாது. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி இருக்க போறது இன்னும் 2 மாசமோ 3 மாசமா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த எங்கேயாவது ஒரு பக்கத்து பொழப்பு தேடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அமைச்சருடைய குற்றப்பட்டியலை இன்னைக்கு இடி வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்கு.
ஒவ்வொருத்தர உள்ள போவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கை காட்டுறாங்களோ, இப்ப அமைச்சர் KN அவர்கள் வந்து 100% சிக்கிடுவான்னு இன்னைக்கு எல்லாரும் மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதாரத்தோட வாட்ஸ்அப் சேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. இப்ப ஐயா போன்ற ஆட்களை யாராவது கையை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயாவும் நாளைக்கு உள்ள போயிடுவாரு. என்ன பாவம், இந்த வயசான காலத்துல ஜெயிலுக்கு போய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அதுதான் நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. யார் போறாங்கன்னு பாரு, நீ போறியா நான் போறேனாங்கிறது. அதான் திமுக எதிராக வந்து யாராவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சாதான் நீங்க வந்து உடனடியா தனிப்படை அமைச்சு துரித நடவடிக்கை எடுப்பீங்களே. ஆனா இந்த மாதிரி மக்கள் விரோத சக்திகளும் மக்கள் விரோதமா கற்பழிக்கிறவன், கொலை பண்றவன், கஞ்சா விக்கிறவன் இவங்க வந்து போட்டோ எடுத்துப்பீங்க கூட வச்சு. இதுதான் வந்து திராவிட மாடல், சமூக நீதி. சரி, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அதிமுகவை பார்த்து திமுக பயப்படுறாங்கன்னு. ஆனா அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை திமுக குறைச்சு மதிப்பிடுறாங்க, எடப்பாடி அவர்களை வந்து பெருமளவுல இவங்க கன்சிடர் பண்றது கிடையாது, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் அதாவது குடும்ப கட்சிக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே. இவங்க எப்பயுமே திமுக எப்படின்னா, இவங்க எடப்பாடி அவர்களை பார்த்து பயம் இல்லைன்னா நீங்க வந்து துணிச்சலோட நீங்க எதிர்கொள்ள வேண்டியதானே. ஏன் வந்து காங்கிரஸ் போய் இடிச்சு தொங்குனீங்க, போனா போட்டு விட்டு வேண்டியதானே. நீங்க ஒரு தனி பெரும்பான்மை தானே. அவர் விஜய் கூட போனா போயிருக்கட்டுமே, நாங்க போக கூடாது, ஏன் அழுகுறீங்க, காலில் விழுந்து கூட ஏன் அழுகுறீங்க. அதான் தெரியுது, ஊர் உலகத்தையே தெரியுது. போக சொன்னீங்க, உங்க அமைச்சரை விட்டு பேச விடுவீங்க, அப்புறம் எங்கிட்ட செலவு பரிந்துரை கொடுத்து நீங்க வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அதெல்லாம் நாங்க போக சொல்லி இவங்களுக்கு அச்சம் வந்தது உண்மை. முதல் அச்சம் எப்ப வந்துச்சு நான் சொல்றேன், அதிமுகவோட NDA கூட்டணியில பாமக இணைஞ்சது பாருங்க. வட மாவட்டங்கள்ல பாமக வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்குன்னு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்குன்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 45-50 தொகுதிகள்ல அங்க பலமா இருக்காங்க வட மாவட்டங்கள்ல, ஒரு 12 மாவட்டங்கள்ல. அப்ப இந்த 12 மாவட்டங்களை உள்ளடக்கி அந்த 45-50 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட அதிமுகவோட வெற்றி உறுதி செஞ்ச மாதிரி தான். அது திமுகவுக்கே தெரியும். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி பலம் இருக்கு. காலங்காலமா நீங்க வந்து இந்த பாசிசம் வந்துடும், பாயாசம் வந்துடும் சொன்னாலும் இந்த தடவை பருப்பு. எடப்பாடி எதிர்கட்சியா கன்சிடர் பண்ணாம இந்த பாஜகவை தான் அவங்களோட எதிர்கட்சியா நினைச்சு பேசுறாங்களே. இது வந்து எப்படின்னா இவங்களுக்கு, அதாவது எப்படின்னா, உனக்கு நான் தானே, நம்ம 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தர பேசுறோம்னா என்னன்னா, உங்க கூட நான் எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு அர்த்தம், அச்சப்பறன்னு அர்த்தம். உங்க கூட நான் பேசி நீங்க என்னை எழுத்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஸ்கோர் பண்ணிட்டீங்க, அதாவது ஏன்னா அவர் கேட்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்லை. தினந்தோறும் சுற்றுப்பயணம் போறாரு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு போறாரு, அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்லை. அதிமுக ஆட்சியில பருப்பு விலை 40 ரூபாய் இருந்தது, இப்ப 60 ரூபாயா இருக்கு. அரிசி விலை 60 ரூபாய் இருந்தது, இப்ப 80 ரூபாயா இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில்? பொம்மை முதல்வரா இருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு. தினந்தோறும் பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, பள்ளிக்கு போற மாணவிகள் ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல போயிட்டு வராங்களேன்னு கேள்வி கேட்கிறாருல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே. ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, ஒத்தைக்கு ஒத்த 1 to 1 மேடையில உட்கார வச்சு நான் டிபேட்டுக்கு ரெடியா இருக்கேன், முதலமைச்சர் வர சொல்லுங்க, பொம்மை முதல்வர்னு சொல்றல, இங்க வர சொல்லுங்க, பேசிக்கிறோம் சொல்றாருல. ஏன் இவ்வளவு செஞ்சவரு, எல்லாருக்கும் அப்பா, ஊருக்கே அப்பா, போய் அப்பாவை நம்ம அப்பாவை போய் எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் உட்காந்து பேச சொல்லுங்க பாப்போம், ஒரு 1/2 மணி நேரம் மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல யாரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 20 நிமிஷம் அவர் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒத்துக்கிறேன், அவர் அடுத்த முறை அவருக்கு முதலமைச்சர் வர்றதுக்கு மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவருக்கு தகுதி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் எடப்பாடி அவர் கூட உட்காந்து பேச மட்டும் சொல்லுங்க. அவர் யாரு கூட உட்காந்து, அவர் எந்த தேர்தல், மக்கள் சொல்லணும், எந்த தேர்தல்லையா நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாரு எடப்பாடி அவர்கள்? முதலமைச்சர் அவர் தேர்தல்ல நின்று சந்திச்சு ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து வந்தாரா? யாரோ ஜெயலலிதா காலத்துல ஜெயிச்சு வந்ததை அதை வச்சு யாரெல்லாம் காலில் விழுந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி இந்த இப்படின்னு காலை தூக்கணும், அம்மாட்ட இப்படி தொட்டு கும்பிட்டாலு என்னமா நீ பேசுற? அடேங்கப்பா, இவங்க இங்க இருந்து போய் யாரையும் வந்து யாருக்கிட்டையும் வந்து நாங்க என்னத்துக்கும் நாங்க எவன் காலில் விழ மாட்டோம். விஷயத்த வச்சு அவரை வந்து பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? டேபிளுக்குள்ள அரசியல் ரீதியா முன்வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் திமுக பதில் சொல்லவே மாட்டாங்க. நீங்க தனிப்பட்ட விமர்சனம், தனிநபர் விமர்சனம் மட்டும்தான், இது மட்டும்தான் இருக்கும். இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பாங்க, இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும். இது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது. இப்ப எல்லாரும் எடுத்துக்கல, உதாரணத்துக்கு விஜய் அவர்களின் தனிப்பட்ட விமர்சனம், இப்ப எடப்பாடி அவர்களின் தனிப்பட்ட விமர்சனம், யாரெல்லாம் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ தனிப்பட்ட விமர்சனம். ஆமா ஆமா, இது தனிப்பட்ட விமர்சனம். அது ஆமா, நீங்க அவர் போய் கால விழுந்தாரு, பொறுப்பு அவர் இல்லையா, பருப்பு இல்லையா, அரிசி விலை சொல்ல வேண்டியதானே. ஏமா 5 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி என்ன விலை வித்துச்சோ அது 5 வருஷத்துக்கு பின்னாடி அதே விலை இருக்குமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி பருப்பு என்ன விலை வித்துச்சோ அதே விலை இன்னைக்கு இருக்கா? அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொலை நடந்துச்சு அதே கொலை இன்னைக்கு நடக்குமா? அதிகப்படுத்தணும்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேப் நடந்துச்சு அதிகப்படுத்தணும்ல. ஜனங்கள் அன்னைக்கு இருந்த ஜனங்கள் வேற, இன்னைக்கு இருக்க ஜனங்கள் வேற. ஒரு காலத்துல எனக்கு தெரிய மொத்தமே இந்தியாவே மொத்தமே 35-40 கோடி மக்கள் தான் வாழ்ந்தாங்க. 1942 47 வரலையும் அவ்வளவுதான் 40 கோடி தான். இன்னைக்கு 142 கோடி. சும்மா தமிழ்நாட்டுல இன்னைக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 8 கோடி பெர்மனன்ட்,
வந்து வரவன் 2 கோடி 10 கோடி மக்களை ஒரு நாளைக்கு சந்திக்கிறோம். சென்னையில மட்டுமே கிட்ட 3 கோடி பேர் சந்திக்கிறீங்க. நாங்க தான் டெய்லி உங்க மாதிரி அரவெட்டு அரவேக்காடு எல்லாம் சந்திக்கிறோம். அகதிகளா வரவங்கள நீங்க அகதிகள் யாரு சந்திக்கலாம் கிடையாது. சந்தி சிரிச்சு போய் கிடக்குன்றதா நீங்க பேசிக்கிட்டே இருக்க உட்காந்து ஒரு சந்திச்சு அப்படியே மக்களோட குறைகளை கேட்டு தகத்துட்டாரு. முதல் ஷோக்கு போய் போட்டோ எடுத்து போடுவாரு முதலமைச்சர். அதுக்கு அவர் டைம் இருக்கும். அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் இங்க ரிப்பன் பண்ணி போராடி இருப்பாங்க ரோட்ல. அதை பேசுறதுக்கு டைம் இருக்காது அவருக்கு. அமைச்சர்களை விட்டு பேசுவார். இவர் சந்திக்கிறாராம் 8 கோடி மக்களை சந்திக்கிறாரு. 8 கோடி மக்கள் 8 கோடி 2 கோடி பெண்களுக்கு போலீஸா போட முடியும்னு கேட்டார்ல. அப்ப 8 கோடி பேரை வந்து மக்கள் சந்திச்சு குறைகள்லாம் கேட்டா தினந்தோறும் ஏன் கூட்டம் நடக்குது, தினந்தோறும் ஏன் போராட்டம் நடக்குது, தினந்தோறும் ஏன் மக்கள் வந்து கொடி எடுத்துட்டு போராடிட்டு இருக்காங்க? அதான் இல்லாமல் இருக்கணும் தூய்மையா. நாங்க பாராட்டி இருப்போம், கையடிச்சு விசில் அடிச்சிருப்போமே. அப்படியே பண்ணிருப்பீங்க. எல்லாமே பொய், பேசுறதெல்லாம் பொய், முட்டு கொடுக்கறதெல்லாம் பொய். குற்றமே நடக்கல, கொலையே நடக்கல, ரேப்பே நடக்கல. தமிழ்நாடே அமைதியா இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப அமைதியா இருக்கு, அமைதி பூங்காவா இருக்கு. எங்கேயுமே போராட்டம் நடக்கல. தமிழ்நாடு அமைதி பூங்கா தான். தமிழ்நாடோட ஈக்குவல் பண்ற அளவுக்கு வேற எந்த மாநிலம் அது இல்லவே இல்ல. தமிழ்நாட்டுல எந்த ஈக்குவல் பண்ற அளவுக்கு எந்த மாநிலமும் இல்லையா. குற்றத்திலையும் சரி, கொலையிலையும் சரி, கொள்ளையிலையும் சரி, கற்பழிப்புலையும் சரி, எதுலயுமே இல்லைன்ட்டாங்க. அப்படியே கேட்டால இருக்காங்க. தமிழ்நாடு கூட நீங்க எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாது. நம்பர் 1 நீங்க தான். எப்படி மக்கள் அவதிப்பட்டது, தூய்மையான ஆட்சி கொடுக்கறது நம்பர் 1 தமிழ்நாடு. ஜிடிபியில தமிழ்நாடு 2. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது கண்ணு. நீங்க கண்ணை மூடி எடப்பாடிக்கு நீங்க எப்ப ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சீங்களோ, எப்ப நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சீங்களோ, போன தேர்தலில் 24 தேர்தல் என்ன சொன்னாரு? அந்த ஆளோட நாங்க சேரவே மாட்டோம், அந்த ஆளோட சேர்ந்ததுனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம்னு அன்னைக்கு கூவுன இந்த சேவல் இன்னைக்கு வந்து சேவலா இருந்தது இப்போ பெட்டக்கோழியா மாறி இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கேன். அவங்க யாரு கூட வேணா கூட்டணி அது மட்டும் அவங்க பண்ணிக்கலாம். அப்புறம் எங்களை ஏமாத்திரம் என்ன மஸ்துக்கு பேசுறீங்க? எங்களுக்கு வலிக்குது இல்ல, நாங்க தோத்துருவோம்ல, நீங்க இங்க போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க ஏன் சேரக்கூடாது? உங்க கூட்டணி கட்சியும் வைகோ அவர்கள், தேமுதிக, பிரேமலதா இவங்க எல்லாம் பயங்கரமா உங்களை வந்து விமர்சனம் பண்ணாங்க. நாங்க விமர்சனம் பண்ண வேற பயத்துல எல்லாரும் சேர்த்துட்டாங்க. வலிக்க அவங்கதான் வர்றாங்களே தவிர நாங்க யாரையும் தேடி போறோம். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, பயம் இல்ல. உங்களுக்கு புரியுது? இப்ப நாட்டம் மட்டும் தான் சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாரே தவிர்த்து கேவலப்படுத்தி ஒருபோதும் பாஜக பேசல. எடப்பாடி அவர்கள் யார் சொன்னா? உனக்கு அவர் விமர்சனம் தான் வச்சாரு. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளை நாங்க வந்து இந்த சிறுபான்மை ஓட்டுகளை வந்து நாங்க இந்த பாஜக கூட்டணி இருந்ததுனால ஒரு ஓட்டுகளை இழந்தோன்றத ஒரு பொதுவான கருத்தை சொன்னாரு. ஏன்னா உங்க காலங்காலமா அதுக்கு காரணம் இவங்க தான். பாஜக வந்துடும், பாசிசம் உள்ள வந்துடும் சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாங்க அந்த மக்களை. ஏன் காங்கிரஸ் இழுத்து கூட வச்சிருக்காங்கன்னா, காங்கிரஸ் கூட இருக்கிற வரைக்கும் தான் நான் பாஜக எதிர்க்க முடியும். இவங்க வந்து இங்க படம் காட்ட முடியும். காங்கிரஸ் போயிடுச்சு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க பாஜக வந்துடும், பாய்ஸ் வந்துடும் நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு இங்க ஆள் கிடையாது. அப்ப நீ பாஜக எதிர்க்கிறியா, காங்கிரஸ் எதிர்க்கிறான்ற கேள்வியை மக்கள் கேட்பாங்க. அதனால காங்கிரஸ் வேணும். இப்ப அதிமுகவோட கூட்டணி பலமாயிருச்சு. நம்மள கழுவி ஊத்துறான்னு, செருப்பு கல்வி அடிச்சா என்ன, நீ எல்லாம் வாண்டு கூட கூட்டி எல்லாரும் வச்சுக்கிட்டு இவங்க தான் கெஞ்சினாங்க, அவங்க தான் கெஞ்சினாங்க. ஊருக்கே தெரியும் யாரு கெஞ்சினாண்டு. வட மாவட்டத்துல ஏதோ கலட்டுதுன்னு சொன்னீங்க. அங்க அப்பனுக்கு பிள்ளையும் பொட்டுக்கிட்டு தான் மகன் தனியாவும் அப்பன் தனியாவும் இருக்காரு. அது 2 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்ப ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடியவருடைய வீட்டுக்காரமா அங்க கிருஷ்ணகிரி தொகுதியில் நின்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன கிழிச்சாங்க? இப்ப யாரோட கூட்டணியில இருந்தாங்க? இதே பாஜக கூட்டணியில தானே இருந்தாங்க. சரி, அப்ப என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க? இதே கூட்டணி தானே இன்னைக்கு இருக்க. இதே எடப்பாடி, இதே பாரதிய ஜனதா கட்சி, இதே பாட்டாளி மக்கள். அப்ப அப்பாவோட இருந்த பாட்டாளி மக்கள் இப்ப அப்பா வேற தனியா போயிட்டாரு. அப்படி இருந்துமே அன்னைக்கு அந்த சட்டமன்ற தேர்தல இல்ல. ஐயா கேக்குறாரு, ஒப்பிடுறது ஓகே. சட்டமன்ற தேர்தலையே கடந்த முறை 5000 வாக்கு வித்தியாசத்துல எத்தனை தொகுதியில திமுக ஜெயிச்சிருக்கு? 10,000 வாக்கு வித்தியாசத்துல எத்தனை ஜெயிச்சிருக்கு? டீனர் இதெல்லாம் 82 நினைக்கிறேன், 100க்குள்ளதான். இப்ப இதுல எப்படி வந்து அந்த வாக்கு யாருடைய வாக்கு? திமுக ஜெயிச்சிருக்கு இல்லையா? 50 வாக்கு, 5000 வாக்கு, 10,000 வாக்குல அது இந்த முறை பேசுமா இல்லையா? இப்ப நீங்க பாமக கூட்டணியில இருக்கு, என்னத்தை கிழிக்குதுன்னு பாப்போமா ஐயா சொல்றாருல. அப்ப அந்த பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே இந்த தடவை திமுகவுக்கு வராதுன்றது இப்பவே தெரிஞ்சு போச்சு. அத வந்து ஐயாவோட ஒத்துக்க முடியாது. சரி, நாங்க ஜெயிச்சிருவோம். திமுகவுக்கு வராது, ஆட்சி உனக்கும் வராது, திமுகவுக்கு வராது. அவன் இடையில ஒருத்தர் இருக்கான இல்ல, அந்த நடிகர், அவன் வாங்கிட்டு போயிடுவான். அவன் வாங்கிட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் எங்களுக்கு மோனோபுலியா நாங்க தான். இங்க பாரு, நாங்க இந்த தடவை 200க்கு மேல் தொகுதிகள் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பொறுத்து இருந்து பாரு. இல்ல 234 ஜெயிக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்வாங்க. 234 ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படிதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
நாடு தாங்காட்டி நீ நாட்டை விட்டு நாசமா போ. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல எல்லா கட்சிகளும் வந்து பெண்களை குறி வச்சு பெண்களுக்கான அறிக்கைகள் தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால பெண்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கு? பெண்களுடைய வாக்கை வந்து போன முறை வந்து நாங்க 1000 ரூபாய் தர்றோம், 1500 ரூபாய் தரோம், நிறைய சலுகைகள்லாம் செய்யறேன்னு சொல்லி கவர் பண்ணது திமுக. பெண்களுடைய ஓட்டை கடந்த முறை திமுக வாங்குச்சுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்படின்னா ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஆசைகளை அள்ளி அரைச்சி பெண்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தான் ஜெயிச்சாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 2021 2 வருஷம் வந்து அது 2.5 வருஷம் அந்த பெண்களுக்கு அவங்க சொன்னதை செய்யவே இல்லை. 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் அந்த மகளிர் உரிமை தொகையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த 2.5 வருஷ கணக்கு என்னாச்சு? அந்த 17 மாதம் 2 மாதம் என்னாச்சு? அது கொடுக்கல. இப்போ சொச்சா இருக்கக்கூடிய மாதம் மட்டும் கொடுத்துட்டு, அதுவும் எப்போ கொடுத்தாருன்னா அந்த 2023 எம்பி எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் கொடுத்ததுனால சட்டமன்றத்தில் உடனடியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அது என்ன பண்ணாங்கன்னா முதல்ல 1,13,00,000 பேருக்கு கொடுக்குறோம்னாங்க. இப்போ இந்த 1 மாசத்துக்குள்ள 18 லட்சம் மகளிர்களுக்கு சேர்க்கிறோம். புதுசா தகுதி வந்துருச்சுப்பா உங்களுக்கு. அப்போ செப்டம்பர் மாசம் 2023 அந்த 18 லட்சம் பேருக்கு தகுதி இல்ல, 1,13,00,000 பேருக்கு இருந்துச்சு. தேர்தல் வரப்போதா? ஏன் விடுபட்டு போனாங்க? எப்படி விடுபட்டு போனாங்க? தேர்தல் வரும்போது விடுபட்டவங்க சேர்த்துருவாங்க. இப்ப இந்த 18 லட்சம் பேரும் சேர்த்து இப்ப அந்த பல்கா சொல்லணுமா 1,31,00,000 பேருக்கு பயனாளிகளா இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு. அதெல்லாம் பெண்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க தகுதி பிரிச்சாங்கல்ல 2023 அந்த தகுதி பிரிச்சப்பவே பாதி பெண்கள் அதிருப்திக்கு போயிட்டாங்க. இப்ப மீதி பெண்கள் சேர்த்திருக்காங்க பாருங்க. அவங்க ஏற்கனவே 2 வருஷம் கொடுக்கல, 4 வருஷமே கொடுக்கல, இப்பதானே கொடுக்குறீங்க. அந்த அதிருப்தியில இருக்காங்க. இவங்க உடனே 5000 ரூபாய் நைட்டா நொட்டிடுவாங்களா. அவங்க நொட்டினோட பெண்கள் அப்படியே மயங்கி போய் உடனே வந்து ஓட்டை வந்து நறுக்கு நம்பிக்கிட்டு போயிருவாங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் முழுக்க அதிருப்தியில இருக்கிறாங்கிறதா உண்மை. அது வந்து இன்னைக்கு நீங்க 5000 ரூபாய் தூக்கி கொடுத்த உடனே கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 ரூபாய் மகளிருக்கு ஆக வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு முன்னாடி கோடைக்காலம் வரலையா? 2022 கோடைக்காலம் வரலையா? 23 கோடைக்காலம் வரலையா? 24 வரலையா? இப்ப தேர்தல் வரும்போது மட்டும்தான் மக்கள் வெயில்ல வேலைக்கு போறான். அப்பதான் சிறப்பு தொகையா 2000 ரூபாய் வருது. முன்கூட்டியே உங்களுக்கு தந்துடுறேன். எப்படி சிலரும் மத்தியில் இருக்கக்கூடியவங்களும் இதை தடுக்கிறதுக்கு தேர்தல் வர்றதுனால நான் ஒரு நீதிமன்றம் வரைக்கும் போற மாதிரி எனக்கு தகவல் வருது. ஆக நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க இல்லையா, அதுக்காக நான் அதை கொடுக்குறேன்றாராம். ஏன் நீங்க 2023 முன்னாடி நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்காம இருக்கும்போது கஷ்டப்பட்டாங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியாது. தேர்தல் வரப்போகுது. இவங்க இந்த 5000 ரூபாய் பாய்ச்சா இந்த கொடுக்க இந்த 2500 தரேன் 2000 தரேன்ற பாய்ச்சாலாம் இனிமேலுக்கு மகளிர்கிட்ட பழிக்காது. மறுபடியும் அந்த பெண்கள் வந்து திமுகவை நம்பி ஏமாற தயாரில்லை. நீங்க பேட்டிகள் எடுத்து பாருங்க, சமூக வலைங்கள்ல சொல்றதுலாம் பொய்யுங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லைங்க, எனக்கு கொடுக்கவே இல்லைங்க, எனக்கு 2 மாசம் தான் கொடுத்தான், எனக்கு 3 மாசம் தான் கொடுத்தான், நான் வந்து 10 மாசம் தான் வாங்கினேன். இந்த பதில் தான் நீ எதிர்பார்க்கலாம். இந்த 5 வருஷமா அப்படியே மக்களுக்கு செஞ்சு தகர்த்து இப்ப மகளிர் ஓட்டை அறுவடை செஞ்சு அப்படியே அறுவடை பண்ணி தகர்த்துருவாங்கன்ற மாதிரி அங்க ஒண்ணும் கிடையாது. மகளிர் ஓட்டெல்லாம் இங்க இந்த தடவை வந்து யாருக்கு போகுதுன்னு ஐயாவுக்கு தெரியும். இது வரைக்கும் இந்த மாதிரி இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிக்காம அவர் வந்து இவங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதாவது எப்படின்னா இவங்க வந்து மக்களை வந்து இலவசத்தை அறிவிச்சு ஏமாத்துறாங்க. 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி மாறி கடன் எழுதி வைக்கிறாங்க. அவரு எப்பயுமே தனித்துவமா தனிச்சு நிக்கிறாரு. அவருக்கான பெண்கள் ஓட்டு அவருக்கு எப்பயுமே உண்டு, அவருக்கான இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு எப்பயுமே உண்டு. தமிழ் தேசியத்துக்குன்னு விழுகிற வாக்கு அது எப்பவுமே இருக்கும், அது அவர் கூடிய தான் இருக்கும். அவங்க அந்த இலவசம் இந்த அறிவிப்பு இவங்களுடைய இந்த ஆசை காட்டி இந்த சதுரங்க வேட்டை வலைவீச்சுகளை அவங்க மசிய மாட்டாங்க. அவங்க எப்பவுமே தமிழ் தேசியம் பக்கம் தான் இருப்பாங்க. சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏம்மா போற போக்குல எதோ அள்ளி தெளிச்சுட்டு போறாருமா. அவர் ஏற்கனவே வந்து எங்க கட்சி மேல கடுப்பு இருக்கும். ஏன்னா அவர் அந்த அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? எடப்பாடி அவங்க ஐடி விங்களுக்கு தான் திமுகவை எதிர்த்தா உடனே வந்து திமுகவை எதிர்த்தா நான் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். எந்த சேனல் போறோம்? இப்ப பாஜகவுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அடுத்து விவாதம் பண்றதுக்கு போல அந்த சேனல்ல இவர் தான் அதுல அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் அப்படிதான் பேசுவாரு. அவருடைய இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சிகள் எங்களை விமர்சனம் பண்ணாதான் எங்களுக்கு சந்தோஷம். அப்பதான் நாங்கள் மக்கள் சேர்ந்து விமர்சனம் பண்ணா மக்கள் எங்களை சேர்ந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க. வாக்களிக்கக்கூடிய மக்கள் அவங்க சைலண்டா இருப்பாங்க. வாக்களிக்காத 1-2 இந்த சீக்கிரமா செத்து போது பாரு, துள்ளுங்க மீன்கள்லாம் துள்ளி கரையில விழும். கரையில விழுந்த மீன் திரும்ப தண்ணியில விழாது இல்ல, அது செத்து போற மீன்கள். சாவடிக்கிறதே நீங்க தானே, தண்ணி இல்லாம அந்த மக்களை துடிக்க சாவடிக்கிறதே நீங்க தானே. அதான் நான் சொல்ற கருத்து. 5 வருஷத்துல எங்கேயும் தண்ணீர் பஞ்சங்கிறதே கிடையாது எங்க ஆட்சியில. இங்க ஆட்சியில இங்க பாரு, இப்பதான்
இந்த மோடி பண்ணது வேணும்னு சொல்லி எங்க ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி கனெக்ஷன் அங்க கட் பண்ணி தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணலையா, இந்த கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு இங்க இருக்க மக்களை அல்லாடப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஹோட்டல்ல சாப்பாடு இல்ல, ஹாஸ்டல்ல சாப்பாடு இல்ல. முழுவதுமே இந்த பிரச்சனை வந்து இந்தியா அதத்தான் இந்தியா முழுவதும் இது தமிழ்நாடு தான் அதிகமா பாதிக்குது. இல்ல இந்த கேஸ் தட்டுப்பாடுன்றது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இது வந்து சர்வதேச பொருளாதார பிரச்சனை. ஒரு நாடுல போர் நடந்ததுன்னா நமக்கே தெரியும், ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கும். இது உலக பொருளாதாரம், உலகளாவிய அளவுல உள்ள பிரச்சனை. இது நாடு முழுவதும் தழுவிய இந்த எரிவாயு பிரச்சனை இருக்கு. இதுக்கு சொல்றாரு பாரு ஐயா, இட்லி சட்டி அடிக்கிறதுக்கும் இந்தியா வல்லரசாகிறதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குற மாதிரி இதுக்கு வந்து பாஜக தான் காரணம். இதுக்கு வந்து தமிழ்நாட்டு ஏதாவது பிரச்சனையா, கேஸ் வரலையா, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வரலையா, எல்லா பக்கத்தும் பிரச்சனை இருக்கு, அது சால்வ் ஆயிரும் சொல்லிருச்சு, மத்திய அமைச்சகம் சொல்லிருச்சு தெளிவா. இவங்க பாஜக தான் காரணம். பாஜக கூட யார் இருக்கா? அதிமுக இருக்கு. அப்ப நீங்க அதிமுக சைடு நீங்க போயிடக்கூடாது, அதிமுக நீங்க ஓட்டு போடக்கூடாது, பாஜக ஓட்டு போடக்கூடாது, எங்களுக்கு தான் போகணும். எதுக்கு போனா இவங்க அறுவடை பண்ணி தள்ளி பாலாறும் தேனாரும் ஓட வச்சு 24 மணி நேரம் தண்ணி சப்ளை பண்ணுறாங்க. பாலாத்துல தண்ணி ஓடுதுப்பா, போய் பாரு. 24 மணி நேரம் தண்ணி சப்ளை பண்றாங்க. எந்த தண்ணி? குடிக்கிற தண்ணி இல்ல. பாலாத்து தண்ணி இங்க அப்பா கடையில ஏரி குளங்கள்ல பிளாக்ல ஓடுது. ஏரி குளங்கள்ல தூரெல்லாம் வாரிக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி தூர் வாடுறோம், டெய்லி வாடுறாங்க. தண்ணி 24 நேரம் கிடைக்குது. நீங்க ஐயா சொன்ன குடிக்கிற தண்ணி கிடையாது. அப்பாவோட கடையில வீரன்ல இருந்து எல்லாமே பிளாக்ல ஓடும். நீங்க ஒரு ஊருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவோட பினாமிகள் தான் நடத்துவாங்க அந்த பாரு இதெல்லாம். பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தண்ணி. நீங்கள் அந்த ஊரில் யாருமே தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. 12 மணி ஆனால் தான் உனக்கு தண்ணி அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. காலையில் 6 மணிலேருந்தே உனக்கு தண்ணி தான், எங்கேனாலும் சரி. எப்படி இந்த கள்ளச்சாரத்தை காய்ச்சி குடிச்சு செத்து போனாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ ஏன் கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போகிற? உனக்கு அதுக்காக ஒரு சமூக அக்கறையோட, மக்களுடைய உயிரில் அக்கறை கொண்டு அவங்க நம்ம 12 மணிக்கு திறக்கிறனால தானே அவன் பாவம் கள்ளச்சாரத்தை குடிக்கிற வேலை ஓட்டி போகிறேன், 6 மணிக்கே பிளாக்ல திறந்து ஓட்டுறாக்கிறத பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி திறந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனநல அந்த விஷயத்துல திமுக அரசு இயங்குறத நான் நம்புறேன், மதிக்கிறேன். சார், இப்ப இருக்கக்கூடிய கள சூழல்ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் வந்து சாதகமா இருக்கு, அவங்க தான் மறுபடியும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பல இடங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளும் தாவேகா அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப தாவேகா வந்து அது வந்து ஒரு விசில் அடிச்சாங்க குஞ்சு. ஏன்னா அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுல வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து ஓட்டே இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்க தலைவர் பேசுறது பாத்தியா 1 கோடி பேர் லைக் பண்றான், 2 கோடி பேர் பாக்குறான், அப்ப எங்க தலைவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா பெண்களுக்கு சில திட்டங்கள் அறிவிக்கும் பொழுது பெண்கள் எல்லாமே அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல. பெண்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா ஏதாவது இந்த திமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல பெண்கள், இந்த மாதிரி 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, அந்த மாதிரி பெண்கள் வேணா மயங்கி விஜய் பக்கத்து போவாங்க. இருமா, அவன் என்னமா ஆரம்பத்துல என்னமா சொன்னாரு அந்த தம்பி, இந்த இலவசமே நான் கொடுக்க மாட்டேன், மக்களுக்கு பொருளாதாரத்தை வாங்கும் சக்தியை நான் உயர்த்துவேன்னு காஞ்சிபுரம் கூட்டத்துல பேசினார்ல. அப்புறம் என்னத்துக்கு நான் 6 சிலிண்டர் கழட்டுவேன் அப்படின்னு என்னத்துக்கு போய் பேசுற? அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், தாய் மாமன் சீர் கொடுப்பேன். அட போமா இருந்த கத்திரிக்காய். நான் வந்தேன்னா தான் நான் வந்தேன்னா இலவசமே தரமாட்டேன், வாங்கும் பொருளாதாரத்தை அவங்களுக்கு உயர்த்துவேன்னு பேசியாச்சுன்னா அதோட முடிஞ்சு. இவங்க 2 பேரும் அப்புறம் எதுக்கு நீ இவரும் இப்ப ஐயாவும் தாவேகம் ஒண்ணுதான். விஜய் அவர்களும் இங்க திமுக 2 இல்ல, விஜய் திமுகவுடைய பி டீம் தான் அவரு. இவங்க என்னெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அதெல்லாம் அறிவிப்பாரு. ஒரே மாதிரி எண்ணமும் செயலும் புத்தி ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இவர் 2000 ரூபாய்னா 2500 ரூபாய், சிலிண்டர்னா சிலிண்டர், நான் ஒரு மது ஒழிப்பேன், நீட்ட ஒழிப்பேன் அவரும் சொல்லுவாப்புல. என்ன இந்த தடவை மக்கள் மத்தியில் ஒரு வெட்ட வெளிச்சமா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனால அதை சொல்ல 2மே விஜய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த மாதிரி திமுக என்ன சொல்லிச்சோ அதை விஜயும் சொல்லியிருப்பாரு. இங்க 2 பேருக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுக தான் விஜய், விஜய் தான் திமுக. இவங்க உருவாக்கப்பட்ட அப்பாவால் உருவாக்கப்பட்ட குழந்தை தானே அவரு. எப்படியாவது அதிமுகவுடைய வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம், நம்ம கிடைக்காத வாக்குகளை நம்ம தாவேக்கா வச்சு அறுவடை செஞ்சிடலாம், நம்மளுடைய டஃப் கொடுக்கறதுக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு, வாக்கு பிரிக்கிறதுக்கு நம்ம விஜய் பயன்படுத்திக்கலான்னு அவர் ஒரு பி டீமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை காப்பி அடிச்சு அவரும் பாவம் அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு ரசிகைகள், இந்த என் புருஷன் முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பாருங்க அனில் குஞ்சு. அந்த அனில் குஞ்சு வேணும்னா அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. அது போடாமலாம் இருக்காது, அந்த அனில் குஞ்சு கண்டிப்பா ஓட்டு போடும். இந்த தாந்தோன்றித்தனமா தற்கூரியா கத்திக்கிட்டு ஒரு நாட்டுல 400 தொகுதின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களும் அந்த ஓட்டை வந்து அவருக்கு தான் போடுவாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. எப்படி திமுக ஓட்டு போட்டு வீணாக்குறாங்களோ அந்த மாதிரி அது வீணா போற ஓட்டு. அதை பத்தி நம்ம பெருசா பேச தேவையில்லை. மற்றபடி அறிவுள்ள பெண்கள்லாம் வந்து இந்த இலவசத்துக்கு மயங்காம எல்லாரும் இந்த முறை வந்து நிச்சயமா திமுக ஓட்டு போட மாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா இவங்க யாருக்கு போடுவாங்கன்றது அவங்க விருப்பம். ஆனா இந்த தடவை நிச்சயமா திமுகவோட ஆசைக்கு என்னங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்கன்னு மட்டும் நான் அடிச்சு சொல்லிக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.